பொறாமையை குறித்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். மனிதன் பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் உடையவர் பார்த்தோம். காயின், யோசேப்பினுடைய சகோதரர்கள், சவுல், இப்படியாக பொறாமையை வெல்வது எப்படி, அதற்கான மருந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் குறித்து படித்தோம். பொறாமைக்கு மருந்து என்ன அப்படின்னா அன்பு முதல் மருந்து. அன்பாக இருந்தோம் அப்படின்னா அந்த பொறாமை எண்ணம் நம்முடைய மனதில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து படித்தோம். இன்றைய தினத்திலும் தேவன் நம்மோடு இடைப்படட்டும். பொறுப்பு அப்படின்ற ஒரு சில காரியங்கள் குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து தேவ ஒத்தாசையை பெற்று. அன்பும் இரக்கமும் நிறைந்த அன்பின் நல்ல தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க தகப்பனே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசிக்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா பொறுப்பு அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில முக்கிய கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ரெஸ்பான்சிபிள். ஒரு சில நேரங்களில் யோசித்தது உண்டு, எப்பொழுதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு சிறிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த பொறுப்புகளில் நான் எவ்வளவு ஈடுபாடோடு அந்த காரியத்தை நான் செய்கிறேன். அந்த பொறுப்பின் நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா, இல்லை அந்த இடத்துல நான் என்னை முதலிடத்தில் வைத்து கொள்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசித்தது உண்டு. இன்றைக்கி அதை குறித்தான பாடம் தான் நம்ம படிக்க இருக்கிறோம். நம்ம எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு கடமையை ஆனாலும் சரி, உங்களிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் நிமித்தம் நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அது பண விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை திருச்சபையில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக ஒரு பொறுப்பு கொடுப்பது என்றாலும் சரி, படிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களிலும் உங்களுக்கான பொறுப்பு என்ன அப்படின்னா படிக்கிற வேண்டிய பொறுப்பு. உங்களுடைய வீடுகளிலும் பொறுப்பு இருக்கும். நம்ம இந்த எல்லா காரியங்களிலேயும் நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். மனிதர்கள் தங்களுடைய செயல்கள், நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் முதல்ல, அதற்கு பின்பதாக நம்மளுடைய எண்ணங்கள், இது எல்லாமே எப்படி கடைசியில் முடியும் போது கடவுளுக்கு இது எல்லாவற்றிலும் கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்கணும்னா காசு விஷயத்தில் மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும் கிடையாது. நம்ம செயல்பாடுகள், எண்ணங்கள் நல்லா மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் பொறுப்புன்னு பேசிட்டு கணக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். இந்த பொறுப்பு, த ரெஸ்பான்சிபிள், அதாவது கடவுளுக்கு எல்லாவித காரியங்களிலும் எல்லாவித பொறுப்புகளின் நிமித்தமாக நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன்? நான் உண்மையாக இருக்கிறேனா? நான் நல்லது செய்கிறேனா? மற்றவர்களுக்கு தீய எண்ணத்தோடு ஒரு சில காரியங்களை செய்கிறேனா, இல்லை நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேனா? அவன் வீழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி உதவி செய்கிறேனா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 14:12. வேத வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நம்ம என்றைக்கு எந்த இடத்துலையும் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறோமோ நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்க வேணும்? தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம்
ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. ஒருவேளை நம்ம கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கணும், நான் இந்த உலகத்தோடு சேரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் உடைய மக்கள்கிட்ட நம்ம விலகியே இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். இந்த உலகம் இப்படிப்பட்டவர்கள் மூலமாக தான் இருக்கிறது இல்லை? விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றது நம்ம யோசிக்கக்கூடாது. நாம் இயேசுவை போல நடந்து கொள்கிறோமா? நம் செய்யக்கூடிய செயல்களின் நிமித்தமாக கடவுளை கனம் பண்ணுகிறோமா? கடவுளை அந்த இடத்தில் முதலாவது வைக்கிறோமா என்றது நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம் தேவன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பாவம் செஞ்சோம் இல்லை? ஆதாம் ஏவாள் படைக்கப்படும் போது சாத்தானால் வஞ்சிக்கப்படுறாங்க. அந்த வஞ்சிக்கப்படக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு திட்டம் இருந்தது. உலகம் படைக்கும் போதே ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தின் நிமித்தமாக யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், எல்லாருக்குமே தெரிந்த வசனம். என்ன வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இல்லை விசுவாசிக்கிறேன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அன்பு கூறு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏன் இந்த வசனம் வேதத்தில் இருக்குது அப்படி சொல்லி நான் அநேக நாள் யோசித்தது உண்டு. நம்ம பாவம் செஞ்சோம், நம்ம பாவங்களுக்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்குறாங்க. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். மன்னிப்பையும் மீட்பையும் வழங்கக்கூடிய தேவன் நம் தேவன். ஒருவேளை அவர் குணம் பார்த்திங்கன்னா அன்பாக அநேக இடங்களில் செயல்படக்கூடிய நபர். நம்ம செய்யக்கூடிய செயல்களின் நிமித்தமாக அவர் ஒருவேளை ஒரு சில நேரங்களில் அன்பின் நிமித்தமாக கோபப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஓய்வுநாள் பள்ளி பாடத்துலையும் படிக்கிறோம். இந்த காலாண்டினுடைய ஓய்வுநாள் பள்ளி பாடத்தில் ஒருவேளை அன்பின் நிமித்தமாக நம் மீது கோபப்படுவார். ஆனால் அது அந்த கோபம் பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மை அழித்து விடாது. ஒருவேளை பாவம் ஏன் இந்த உலகத்தில் வருது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, இந்த உலகத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சாத்தான், இப்போ அவன் அதிபதி கிடையாது, உலகத்தின் அதிபதியாக சாத்தானை இயேசுவானவர் சிலுவையில் வெற்றி சிறந்துடுறாங்க. சாத்தான் நினைத்திருந்தால் இந்த உலகத்தை தன் கைக்குள்ளாக வைத்து கொள்ளிருக்கலாம் இல்லை? ஒருவேளை பரலோகத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய எல்லா தூதர்களையும் அவன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி நடக்கலை. கடவுள் ஒருவேளை நினைத்திருந்தாங்க அப்படின்னா பரலோகத்திலேயே சாத்தானை அழித்து இருக்கலாம். ஆனால் அவனும் திருந்துவதற்கு, சாத்தானும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவன் தவறு செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணல? அவனை அழிக்கவில்லை, அவனை ஒதுக்கவில்லை. அங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பியிருக்க. அதே போல் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த தவறுகளிலிருந்து ஏன் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை மிகவும் கடினமானதாக, நம்ம உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்போம். மன்னிப்பையும் மீட்பையும் வழங்கக்கூடிய நம் தேவன் ஆகையால் நாம் ஒவ்வொரு செயல்களிலும் நம்மளுடைய எண்ணங்களிலும் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த பொறுப்புன்னு வரும்போது நம்ம யாரை நினைவு கொள்ள வேண்டும்? கடவுளுக்கு நான் கணக்கு கொடுக்கிறேனா நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் உக்ரானத்துவம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் ஒரு எஜமான குறித்து அங்கே பார்க்கிறோம். 5 தாலந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன், 2 தாலந்து பெற்ற ஒரு ஊழியக்காரன்,
கடைசியாக எத்தனை தாளந்து? ஒரு தாளந்து. ஒவ்வொருவருடைய குணங்களும் எப்படி இருந்தது? அவங்க கையில் 5 தாளந்து கொடுக்கப்படுகிறது. அந்த 5 தாளந்தை வச்சு என்ன பண்ணுறான் அந்த ஊழியக்காரன்? 16வது வசனம், 25:16வது வசனம். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறீங்க, இல்லை நல்ல பாடல் பாடுறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, இல்லை வேதத்தை வேகமாக எடுத்து நம்ம வாசிக்கிறோம், இல்லை பாடல்களை சத்தமாக பாடுறோம். அப்படிங்கும்போது அந்த தாளந்தை கொடுத்துருக்கும் போது அந்த தாளந்தை பயன்படுத்தி எத்தனை தாளந்தை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்? ஏதாவது ஆத்துமாக்கள் நம்ம சம்பாதிச்சிருக்கிறோமா? அப்படியே 17வது வசனம், அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். நம்ம திறமைக்கு ஏற்றபடி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை வளங்கள், பொருட்களாகட்டும், இல்லை எந்த ஒரு காரியமானாலும் சரி, நாம் யார் அதற்கு அழிக்கக்கூடிய நபர்களா நாம்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அன்னைக்கு ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டிக்கும் போது இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம பெற்றோர்களாக இருப்போம் என்று சொன்னால், திருச்சபையில் நாம் பெரியவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள், நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்களுக்கு நாம் என்ன திறமையை சொல்லிக் கொடுக்கிறோம்? ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தை தவறு செய்கிறது, இல்லை வீட்டில் பெற்றோராக இருக்கும்போது குழந்தை தவறு செய்கிறது, இல்லை பள்ளியில் வேலை செய்யும்போது ஒரு குழந்தை தவறு செய்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையை எடுத்த உடனே அடிப்பதன் மூலமாக தவறை சரி பண்ண முடியுமா? இல்லை. ஒருவேளை கடைசி ஆயுதமாக அந்த பிரம்பை கையாளலாமே தவிர, ஆனால் எடுத்த உடனே எந்த ஒரு காரியமானாலும் சரி என்ன பண்ணக்கூடாது? எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. பொறுமையாக நாம் கையாள வேண்டும். பொறுப்புகள் கொடுக்கும்போது, ஒருவேளை இந்த உலகத்தில் இயற்கை வளங்கள், ஒரு மரமோ செடியோ நீங்கள் ஆசையாக வளர்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விலங்குகள் நீங்கள் செல்லமாக வளர்க்குறீங்க, அப்படிங்கும்போது உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? அதை எப்படி நாம் கவனித்து வளர்க்கிறோம். அதே போல தான் இந்த தாளந்து பெற்றுக்கொண்ட நபர்கள் 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அந்த 1 தாளந்து பண்ணவன் எப்படி அப்படி யோசிச்சான்னு சொல்லி ஒரு ஐடியாவே கிடையாது. அந்த 1 தாளந்து பண்ண பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணுகிறான்? 18வது வசனம், 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், எஜமான் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த பணத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? செலவழிக்கக்கூடாது, வீணாக செலவழிக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன்? பத்திரமா புதைத்து வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லி ஒருவேளை அப்படி யோசிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் அங்கே நடந்த சம்பவம் என்ன? 30வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 28வது வசனம் வாசிக்கிறேன். அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நமக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்படும் போது நம்ம அந்த பொறுப்பை எப்படி செய்கிறோம்? அதான் உக்கிரானத்துவம். அந்த நேரங்களில் நாம் எப்படியாக கையாளுகிறோம்?
நம்ம ஞானமாக ஒவ்வொரு பொறுப்பையும் செயல்படுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். எப்படி உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்களில் பொறுப்புகளில் முதலாவது என்ன பாடம் படித்தோம்? கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 2வது காரியம், உண்மையாக நாம் செயல்படுகிறோமா? அந்த கணக்கு கொடுக்கறதுல பொய் கணக்கும் கொடுக்கலாம் இல்லை? கணக்கு கொடுக்கறதுல பொய் கணக்கும் கொடுக்கலாம், உண்மையாகவும் கொடுக்கலாம். 2வது பாடம் உக்ரானத்துவம். உண்மையான கணக்குகளை நாம் ஒப்புவிக்கிறோமா தேவனுக்கு? சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது காரியம், மற்றவர்களுக்கு பொறுப்பு. யார் மற்றவர்கள்? இப்போ உங்களிடத்தில் பொறுப்பே கொடுக்கப்படலை, அப்போ நீங்கள் பொறுப்பு கொடுப்பவங்களுக்கு மற்றவர்களா? அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனம், மத்தேயு 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நம்ம மனுஷர் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ அதை மற்றவர்களுக்கு நம்ம செய்ய முயற்சிப்போம். நம்ம அன்பை தேடி ஏங்குவோம். ஒருவேளை என்கிட்ட பணம் இருக்கும்போது அந்த பணத்தை நான் மட்டும் செலவு பண்ணணும், ஒரு உதவி கேட்டு யாராவது என்னுடைய உறவினர்களோ இல்லை சகோதரர்களோ இல்லை தெரிந்த நண்பர்களோ யாரோ ஒரு வந்து உதவி கேட்கும்போது அந்த உதவியை நான் செய்வதற்கு முன்படுகிறேனா? இல்லை என்கிட்ட காசு இருக்குது, நான் உதவியெலாம் அவனுக்கு செஞ்சேன்னா அவன் திரும்ப தருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? அதே நேரத்தில் எனக்கு பணம் தேவைப்படுகிறது, உறவினர்கிட்ட போய் கேட்போம், நண்பர்களிடத்தில் கேட்போம், அந்த உதவி நமக்கு கிடைக்குமா? நம்ம செஞ்சால் தானே. நமக்கு தேவைப்படும் போது நம்ம தேடி ஓடி அலைவோம், ஆனால் மற்றவர்கள் யாராவது உங்களிடத்தில் கேட்கும்போது நம்ம அதை கொடுக்குறோமா? மற்றவர்களுக்கும் அந்த பொறுப்பின் நிமித்தமாக காரியங்களை செய்ய வேண்டும். ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம் 9-10. ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது 8வது வசனத்தில். ஓகே, பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அதாவது நம்ம இந்த ஒருவேளை இந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, நம்ம எப்படி இருக்கணுமா? வசனம் என்ன சொல்லுது? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல், அன்பின் நிமித்தமாக ஒருவேளை அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்யலாம். ஆறுதலான வார்த்தையின் மூலமாக அவர்களை ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். கடன், அன்பு கடன் இல்லை? 9வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. நம்ம தனித்தனியாக எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அன்பு கூறும்போது இப்படிப்பட்ட காரியங்கள், விபச்சாரம், கொலை, களவு, பொய் சாட்சி, இச்சிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நம்ம இடத்துல காணப்படாது அன்பாக இருக்கும்போது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறோம் அப்படின்றதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம இடத்துல என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். இன்னொருவர் மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல லேவியராகமம் 19:18 வாசிக்கலாம். வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை. நம்ம ஒருவேளை ஒரு சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன், 10 கற்பனை ஒளிந்து 10 2 மாறிடுச்சு அப்படிம்பாங்க. முதல் நாளை சுருக்கிட்டாங்க, அடுத்த நாளை சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, அந்த வார்த்தை இங்கே பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குல்ல. அதை மையப்படுத்தி தான், அன்பை மையப்படுத்தி தான் இன்றைக்கி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நம்மிடத்தில் தேவன் கேட்கிறாங்க. மற்றவர்களிடத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களிடத்தில் நம்மளுடைய பொறுப்பு என்ன? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு கடவுள் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் கடவுளுக்கு உண்மையான கணக்கு கொடுக்குறேன்னா, உக்கிரானத்தவித்தின் நிமித்தமாக எப்படி நான் வேலை செய்கிறேன், பொறுப்பின் நிமித்தமாக நான் எப்படி வேலை செய்கிறேன்? இன்றைக்கி கடவுள் நம்மக்கிட்ட கேட்பது என்ன? தாழ்மையின் குணம் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா வேறு எந்த ஒரு காரியமும் நம்மளை வெற்றி கொள்ளவே முடியாது. ஒருவேளை தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த விட்டு கொடுத்தல் எண்ணம் நம்மளிடத்தில் காணப்படுகிறதா? தாழ்மைனா என்ன? தாழ்மைனா நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த பாலிஷ் பண்ணுறது தாழ்மை கிடையாது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. ஒருவேளை நம்ம ஒரு விருந்துக்கு செல்கிறோம், அங்கே ஒரு வயதான நபர் நின்று கொண்டிருக்கிறாங்க, இல்லை பேருந்தில் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு வயதான நபர் பஸ்ஸில் ஏறுறாங்க, சீட்டு இருக்கைகள் எல்லாம் எல்லா மக்களும் உட்காந்துருக்குறாங்க, அங்கே எந்த ஒரு இருக்கையும் ஃப்ரீயாகவே இல்லை. அந்த வயதானவர் மேலே ஏறும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி இந்த பக்கம் திரும்பிக்கிறோம். வயதானவரை பார்க்கும்போது பார்த்தும் பார்க்காமலும் நம்ம திரும்பிக்கிறோமா? நம்மளுடைய ஸ்டாப் ஒரு 2-3 ஸ்டாப்புக்குள்ளே நம்மளுடைய ஸ்டாப் வரப்போகிறது. அப்படி இருந்தபோது நம்ம திரும்புவோமா, இல்லை அந்த வயதானவருக்கு உட்கார இடம் கொடுப்போமா? அந்த வயதானவர் நம்ம ஸ்டாப்பை தாண்டி போக போகிறாங்க. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் திருச்சபையிலும் சரி, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் சரி, எந்த காரியத்திற்கு நான் தாழ்மையாக நடந்து கொள்கிறேன்? ஒருவேளை உங்களுடைய சக ஊழியர்கள் தவறு செய்யும்போது அவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம்? ஒருவேளை நீ தப்பு செஞ்சுட்ட, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை போய் பிடிப்போமா? இல்லை, நீ தவறு செய்துட்டப்பா, அது உனக்கு புரிஞ்சிச்சில்ல, ஓகே அதுவே போதும்னு சொல்லி நம்ம மன்னிக்கிறோமா? எப்படிப்பட்ட தாழ்மையின் குணத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறோம்? நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தவறும் போது அந்த தவறை நாம் எப்படி கையாளுகிறோம்? தாழ்மையாய் கையாளுகிறோமா, விட்டு கொடுக்கிறோமா? கர்த்தர் கேட்பது என்ன? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். நம்ம இன்றைக்கி அப்படி நடக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியான ஒரே ஒரு காரியத்தை குறித்து மட்டும் பேசி நான் முடித்து கொள்கிறேன். தலைமைத்துவம் மற்றும் பொறுப்பு. தலைமையில் போகும்போது தான் தலைகால் புரியாமல் இருப்பாங்க.
அந்த தலைமையில் போகும்போது நம்மளிடத்துல தாழ்மை குணம் இல்லை அப்படி என்று சொன்னால் அந்த தலைமை பிரயோஜனமற்றது, முழுமையாக இருக்காது. அங்கே நான் என்கிற எண்ணம் வரும்போது தலைமை சுத்த வேஸ்ட் தான். ஒரு சில தலைவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுவோம். ஒரு சில பிரசங்கிகார்கள்ட்ட இருந்து எவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து உபயோகப்படுத்துகிறாங்க, வேதத்தை எப்படி ஆராய்ந்து நம்மளுக்கு வேதத்தை தியானிக்கிறாங்க. ஒரு சில பிரசங்கியார்கள்லாம் இருக்கிறாங்க. சமீபமாக ஒரு சின்ன குறுஞ்செய்தியிலையும் பார்த்தேன். அதற்கு முன்பதாகவும் நான் நேரடியாகவும் சந்தித்திருக்கிறேன் ஒரு சில நபர்களை. வேதாகமத்தை மேலே பிரசங்கம் பண்ணும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. வேதாகமத்தை மூடி அங்கே பைபிளை என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி வச்சுருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு எத்தனை வசனம் மனப்பாடமாக தெரியும்? நான் தான் பெரியவன், நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்காம நீ எல்லாம் செஞ்சிருவியா, நீ செஞ்சு பாரேன். இன்றைக்கி நம்ம எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. தலைமைத்துவம் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா சரி, இல்லை ஒரு பதவி உயர்வு வந்தாலும் சரி, நான் அப்படி இருக்கிறேனா. இன்றைக்கு ஒரு பாடம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த தலைப்பின் கீழாக படிக்கும்போது, பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி நடந்து கொள்கிறேன், தாழ்மை என்னிடத்தில் காணப்படுகிறதா, இல்லை தீய எண்ணங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறதா. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 3:20. இங்கே இந்த வசனம் ஏன் சொன்ன அப்படின்னா, சாமுவேல் சிறு வயதிலிருந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிவிடை காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அப்படி செய்து கொண்டு வரும்போது அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது கர்த்தர் அவன் இடத்துல கூப்பிட்டு பேசுவாங்க. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஓடி போய் ஏலியின் இடத்துல போய் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆனால் அவன் வளர்ந்து பெரியவனாகும்போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இல்லை, அது எப்படி போகுது? ஒரு தலைவன் அப்படிங்கும்போது அவனிடத்தில் எப்படிப்பட்ட குணங்கள் காணப்பட்டது? திருச்சபையில் அந்த ஆலயத்தில் அவன் எப்படி கடவுளுடைய ஊழியத்தை செய்து வந்தான்? அன்றைக்கு ஒருவேளை ஏலியினுடைய குமாரர்கள் ஏலியினுடைய இடத்திற்கு வர வேண்டும். ஆனால் ஏலியினுடைய குமாரர்கள் உண்மையாக இல்லை. அதற்கு பதிலாக உண்மையாக இருக்கக்கூடிய சாமுவேல் இங்கே. இன்றைக்கு அதே போல தான் நாம் எப்படி உண்மையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் உயர்வு நமக்கு கிடைக்கும். நம்ம எப்படிலாம் ஏமாற்றலாம், குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் நினைக்கும்போது அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். பொறுப்பு அப்படிங்கும்போது நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த கணக்கு உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி நாம் மற்ற மக்களிடம், மற்ற சகோதரர்களிடம், நம்ம உடன் வேலையாட்களிடம் நான் எப்படி என்னுடைய காரியங்களை பொறுப்பின் நிமித்தமாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாக இருந்தால் உண்மையாகவே வளர்ச்சி இருக்கும். மத்தேயு 20வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28. உங்களில் எவனாகிலும் முதன்மையான இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி கடவுள் என்ன நினைக்கிறாங்க? அப்பா, நீ முதல்ல எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சுட்டு வா, கடைசியாக இரு. அதே போல தான் இயேசு கிறிஸ்து வரும்போது 28வது வசனத்தில், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
அவர் யாருக்காக வந்தாங்க? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வந்தாங்க. அவர் ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை அவர் சரியாக செய்தார். இன்றைக்கி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முத்துதை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு. நாம் எத்தனை பேர்களுக்கு நாம் அந்த முத்துதை அறிவிக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் தேவ பயத்தோடு, கடவுளுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நான் ஆலயத்திற்கு சரியாக வந்தேனா? ஓய்வு நாளை சரியாக கடைபிடிக்கிறேனா? மற்ற நாட்களில் நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய நாளில் நான் எப்படி இருக்கிறேன்? உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறேனா? 6 நாள் நான் என்ன நாளும் செஞ்சுக்கலாம். கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் கடவுள் நம்ம மன்னிப்பாங்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளில் நாம் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.